நம் நாட்டில் அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் கீரைகளில் முருங்கைக்கீரையும் ஒன்றாகும். முருங்கைக்கீரையை நம் வீட்டு மருத்துவர் என்றே சொல்லலாம். முருங்கைக்கீரையை ஏழைகளின் டானிக் என்கின்றனர். எண்ணிலடங்கா பயன்கள் இருக்கின்றன. நாம் தான் அதனை முறையாக பயன்படுத்துவதில்லை. கீரை வகைகளை உணவோடு சேர்க்க சொல்லி சும்மாவா சொன்னார்கள் நம் முந்தையார்கள்? கீரை வகைகளில் இரும்புச்சத்து கணிசமாக உள்ளது. அந்த வகையில் முருங்கைக்கீரையின் பயன்களை பார்ப்போம். முருங்கை மரம் முழுவதும் மனிதனுக்கு பயனளிக்கிறது. முருங்கைப்பூ மருத்துவ குணம் கொண்டது. முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தணியும். வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படும் உட்சூடு, கண் நோய், பித்த மூர்ச்சை இவற்றை நீக்கும் குணம் படைத்தது முருங்கைக்கீரை. சாதாரணமாக வீட்டு கொல்லைகளில் தென்படும் முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் இது எண்ணற்ற வியாதிகளுக்கு பல வகைகளில் மருந்தாகிறது. அது பற்றி சற்று விரிவாக காண்போம். இது ஒரு சத்துள்ள காய். உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்க வல்லது. இதன் சுபாவம் சூடு. ஆதலால் சூட்டு உடம்புக்கு ஆகாது. இதை உண்டால் சிறுநீரும் தாதுவும் பெருகும். எனவேதான் இக்கீரைக்கு விந்து கட்டி என்ற பெயரும் இருக்கிறது. கோழையை அகற்றும். முருங்கைக்காய் பிஞ்சு ஒரு பத்திய உணவாகும். இதை நெய் சேர்த்தோ அல்லது புளி சேர்த்தோ சமைப்பது நலம். முருங்கை பட்டையை நீர் விட்டு அரைத்து வீக்கங்களுக்கும் வாயு தங்கிய இடங்களுக்கும் போடலாம். முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் யாவும் நீங்கும். அதே வேளையில் சிறுநீரை பெருக்கும். முருங்கை இலைகளில் இரும்பு, தாமிரம், சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கின்றன. இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் ஊறும், பல் கெட்டிப்படும், தோல் வியாதிகள் நீங்கும். முருங்கைப்பட்டை உலோக சத்துக்கள் நிறைந்தது. உணவில் கலந்த விஷத்துக்கும் நரம்பு கோளாறுக்கும் இது நல்ல மருந்து. கடுமையான இரத்த சீதபேதி, வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் ஆகிய வியாதிகளுக்கெல்லாம் முருங்கைக்காய் கைகண்ட மருந்து. முருங்கைக்காயை வேக வைத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடலாம். முருங்கைக்காய் சாம்பார் எல்லோருக்கும் பிடித்தமானது. இந்த சாம்பார் சுவையானதாக மட்டும் இருந்து விடாமல் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் நோய் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது. வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ முருங்கைக்காயை உணவாக உபயோகித்தால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தி அடைகின்றன. வாய்ப்புண் வராதபடி பாதுகாப்பு உண்டாகிறது. முருங்கைக்கீரை சூப், காய்ச்சல், மூட்டு வலியும் போக்க வல்லது. முருங்கை விதையை கூட்டு செய்து சாப்பிடலாம். This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Click below link and install the application.